பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் மறுமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்நாமத்திலே மீண்டுமாய் உங்களுக்கு வாழ்த்தல் சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கு இந்த வெள்ளிக்கிழமை விசேஷித்த ஜெபமாக நாம் இந்த நேரத்திலே வேத புத்தகத்திலே சங்கீதம் 147 4ஆம் வசனத்தை வாசித்து நம் இந்த நாளுக்குரிய செய்தியாக அதை குறித்து நாம் தியானிக்கலாம். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். ஆமாம். நம்ம ஒரு நிமிஷம் வாசித்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் அப்பா வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். நீர் அந்த மகத்துவமான தேவனாகிய கர்த்தர். நீர் இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளோடு நீர் எவ்விதமாக இடைப்பட விரும்புகிறீர். உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் உம்முடைய சொந்த ஜீவனையே கொடுத்த அந்த மகத்துவமான தேவனப்பா, அப்படிப்பட்ட தேவனாகிய உம்மை இந்த நேரத்திலும் நன்றி கலந்த இருதயத்தோடு உடைய கரத்தில் ஒரு விஷயம் கூட வாசித்த வார்த்தைகளை ஆண்டவரே, இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, ஆண்டவரே நீர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட மகத்துவமான உமக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்திலே வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலே நாம் வாசித்த இந்த சங்கீத புத்தகத்திலே ஒரு மகத்துவமான ஒரு காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்கள், அதிலே 148:3 அங்கே தேவன் என்ன செய்தாராமாம்? அவர் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும், அது மட்டுமல்ல, அவர் இந்த பூமியிலே இல்ல எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் அவர். ஆமென். அதைத்தான் நாம் இந்த ஆதியாகம புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே அவர் ஒவ்வொன்றையாக படைத்து அவை ஒவ்வொன்றுகளும் ஒரு நோக்கத்திற்காக அவர் இந்த பூமியில வைக்கிறார். ஆனால் தன்னுடைய பிள்ளைகளையும் அவர் எப்படி இருக்க விரும்பினாராமாம்? அதை நாம் அங்கே ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே நாம் எடுத்தவர்கள் சீக்கிரம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 15 அவர் ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமோடு கூட அவர் பேசி அவர் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். வாசியுங்கள். ஆதியாகமம் 15:5 வாசிக்கலாம். ஆபிரகாமை நோக்கி தேவன் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பேசுகிறார். உன்னுடைய சந்ததி இந்த பூமியிலே நீங்கள் பார்க்கிற இந்த வானத்திலே, நீங்கள் பூமியிலிருந்து பார்க்கிற அந்த வானத்தை நீ அண்ணாந்து பார். அந்த வானத்திலே நான் அநேக நட்சத்திரங்களை படைத்திருக்கிறேன். அவை எந்த மனிதனும் எண்ண முடியாது. அதை போல உன்னுடைய சந்ததியையும் நான் அவ்விதமாக எண்ண முடியாத அளவுக்கு நான் அந்த உன்னுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், இப்படி அந்த சந்ததி ஒரு மிகப்பெரிய ஒரு சந்ததியாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆமென். தேவன் இந்த பூமியிலே 2 விதமான ஜனங்களை படைக்கிறார். அங்கே முதலாவதாக நாம் இதே ஆபிரகாம் இடத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது, அங்கே 12ஆம் அதிகாரத்திலே தேவன் ஒரு காரியத்தை பேசுகிறார். அங்கே அவர் சொல்லும் பொழுது, நான் உன்னுடைய சந்ததியை வாசியுங்கள். 12:2-3 வாசிக்கலாம். ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவனை சபிப்பேன்.
பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லோரும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். பாருங்க, அங்கே 2 காரியம். ஒன்று பூமிக்குரிய ஒரு சந்ததி, இன்னொன்று வானத்துக்குரிய ஒரு சந்ததி. ஆமென். அதைத்தான் அங்கே 13 அங்கே 13:15 இன்னும் தெளிவாக அதை நாம் வாசிக்கலாம். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு சந்ததி என்றே உன் சந்ததியை பூமியின் உன்னதத்தில் பூமியின் உன்னதத்தில் சந்ததியும் என்ன? ஆமென். இந்த பூமியிலே ஆயிரக்கணக்கான துகள்கள் இருக்கிறது, டஸ்ட். அதை எந்த மனிதனும் எண்ண முடியாது. கடற்கரையிலே நாம் சென்றால் கடற்கரையிலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான துகள்கள் இருக்கிறது, கோடிக்கணக்கான துகள்கள் இருக்கிறது. ஆக நம்ம கடற்கரையில் இருக்கிற மணலையே நம்ம ஒருவராலும் இந்த பூமியில எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் அதை எண்ண முடியாது. அதே போல உலகமெங்கும் இருக்கிற மணல் பரப்பிலே, காடுகளிலே, மலைகளிலே, பள்ளத்தாக்குகளே, இப்படி ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிற அந்த தூளை எண்ண முடியவே முடியாது. ஆமென். அதே போலத்தான் தேவன் இந்த பூமியிலே ஒரு சந்ததியையும் வானத்து நட்சத்திரங்களைப் போல ஒரு சந்ததியும் அவர் உருவாக்குகிறார். அப்படியானால் இந்த 2 சந்ததி யார் என்று பார்க்கிற பொழுது, தேவன் அவரை விசுவாசிக்கிற விசுவாசிகளை, ஆமென், அந்த விசுவாசியைத்தான் வானத்து நட்சத்திரங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். அது எப்படி என்று நம்ம இன்னைக்கு வேதத்தின் மூலமாக நம்ம தியானிக்க போகிறோம். அதைத்தான் இங்கே நம்ம பார்க்கிற பொழுது, அங்கே ஆண்டவர் ஆதியாகமம் 22:17 அங்கே அந்த 2 சந்ததிகளை குறித்து அவர் பேசுகிறார். வாசியுங்கள். ஆதியாகமம் 22:17 நான் உன்னை ஆசீர்வதிக்க சந்ததியை வானத்தில் கடற்கரை மணலை போலவும் போதும். பாருங்க, அந்த 2 சந்ததியிலே இங்க ஒரே வசனத்திலே கொண்டு வருகிறார். ஆமென். ஒன்று உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல, இன்னொரு சந்ததி கடற்கரை மணலை போல இருக்கும் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். ஆமென். ஆக தேவன் தன்னுடைய பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்கள் எப்படி அங்கே பிரகாசிக்கிறதோ அதை போல பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியிலே அவர் மனிதனாக வந்த பொழுது, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்கள் யாரா இருக்கிறீங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். அப்போ வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது? நட்சத்திரத்தில் இருந்து வருகிறது. நட்சத்திரம் எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறது என்றால் சூரியனில் இருந்து. ஆமென். அப்போ நமக்கு சூரியன் யாரு? நம்முடைய அருணோதயம் யாரு? இயேசு கிறிஸ்து. தேவன் தான் நம்முடைய அருணோதயமாக இருக்கு. அருணோதயம் என்றால் என்ன? அவர் உதிக்கிற சூரியனை போலதான் அருணோதயம். அப்ப தேவன் அவர் நமக்கு அவர் அருணோதயம் போல இருக்கிறார். அதனாலதான் ஜனங்கள் இன்றைக்கு புரஜாதிகள் பார்த்தீர்கள் என்றால் அங்கே சூரியனை வணங்குவதற்கு என்ன என்றால் தேவன் அருணோதயம் என்று சொல்லி அவரை அந்த சிருஷ்டியோடு ஒப்பிட்டு இன்றைக்கு வணங்கி கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த சிருஷ்டியை வணங்காதபடி சிருஷ்டிகரை வணங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். அதனாலதான் அங்கே தேவன் என்ன செய்கிறார் என்றால், அங்கே ஆதியாகமம் 37 யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். ஆமென். அங்கே ஆபிரகாமுக்கு பிறந்த ஈசாக்கு, ஈசாக்குனுடைய மகன் தான் யாரு? யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அந்த 12 பிள்ளைகளிலே யோசேப்பு ஒரு கடைசி மகனுக்கு முந்தின மகன், அந்த 11வது மகன். அந்த யோசேப்பு ஒரு சொப்பனம் காண்கிறார். அங்கே வாசிப்போம் 37:9. சீக்கிரம். போதும். பாருங்கள், யாரெல்லாம் வணங்குறாங்களாமா? சூரியனும் சந்திரனும், அது மட்டுமல்ல 11 நட்சத்திரங்கள். அப்பதான் அவங்க சகோதரர்கள் சொல்றாங்க, சூரியன் சந்திரன் யாருக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க? தாய் தகப்பனுக்கு. தாயும்
அதைத்தான் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறப்ப அங்க சொல்றாங்க பாருங்க. தகப்பனும் சகோதரர் சொன்ன பொழுது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன்னை வணங்குவோமா என்று கடிந்து கொண்டானாம். அப்ப இதை யாக்கோபுனாலேயே என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. யாக்கோபினாலே, சொந்த தகப்பனாலேயே தன்னுடைய பிள்ளை அங்கே என் மகனை நான் வணங்குவதா? என் மகனிடத்திலே நான் போய் கைகட்டி நிற்பதா? நானும் உன் தாயாரும் நான் உன்னிடத்திலே வதைத்தான். அங்க நீங்க 1ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, யாக்கோபு கானான் தேசத்தில் இருந்தான். யாக்கோபுடைய சந்ததியிலே யோசேப்பு 17 வயதிலே அங்கே தன்னுடைய சகோதரர்களோடு இருக்கிறப்ப அவனுக்கு சொப்பனம் வருகிறது. அப்போ ஒரு 17 வயது பையன் தன்னுடைய தகப்பன் எப்படியும் அங்கே யாக்கோபுக்கு சுமார் 50 ஆண்டுகளா இருக்கலாம். ஏனென்றால் இவன் 11வது மகன். அப்போ அந்த வயதுள்ள ஒரு மகன், நான் அவனை எப்படி வணங்குவேன் என்று சொல்லி பாருங்கள், அங்கே என்ன செய்தார்களாமா? அவனை கடிந்து கொண்டார்கள். யார் கடிந்து கொண்டா? யாக்கோபு கடிந்து கொண்டான். தகப்பன் அவனை சத்தம் போடுறார், கடிந்து கொள்றார். அடுத்தது பாருங்க, அவன் சகோதரர்கள் அவனை பொறாமை கொண்டு அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டார். அப்போ பாருங்க, இங்கே இது சொல்லும் பொழுது இன்றைக்கு நாம் தேவனுடைய நான் ஏன் இந்த காரியத்தை விளக்கி சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் நட்சத்திரங்களைப் போல இந்த பூமியிலே சுடர்விட வேண்டும். நட்சத்திரங்களைப் போல ஒரு மேன்மையான சந்ததி. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் எந்த நேரமும் இருளின் பிள்ளைகள் அல்ல, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நாம் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்ப இதை சொல்லும் பொழுது இன்றைக்கு அநேகர் நம்மையும் என்ன செய்வார்கள்? கடிந்து கொள்ளச் செய்வார்கள், பொறாமை கொள்வார்கள், அல்லது நம்மேலே கோபப்படுவார்கள். இப்படி அநேக காரியங்களை பார்க்கிறோம். ஆமென். ஆக தேவன் தன்னுடைய பிள்ளைகளை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவர் கைவிடாதவராக இருக்கிறார். ஆமென். அதனாலதான் பாருங்க, இங்கே அவன் கண்ட சொப்பனமானது மிக விரைவிலே அது நிறைவேறுகிறது. அவனுடைய 30 வயதுக்கு மேலே அங்கே 17 வயதிலே அங்கே தன்னுடைய சகோதரராலே அவன் பகைக்கப்பட்டு அவன் சில நாட்களிலேயே அவன் என்ன செய்யப்படுகிறான்? எகிப்திற்கு விற்று போடப்படுகிறான். அவன் ஒரு அடிமையாக செல்லுகிறான். பிறகு தன்னுடைய 30 வயதுக்கு மேலே அவன் எகிப்தில் இருக்கிற பொழுது அங்கும் அவன் அந்த எகிப்தியனுடைய பார்வோனுடைய சொப்பனத்திற்கு அவன் விளக்கம் சொல்லி அங்கே பார்வோன் அவனை என்ன செய்யப்படுகிறார்? அங்கே மிகப்பெரிய அந்தஸ்திலே பார்வோனுக்கு சரிசமமாக உட்காரும்படி செய்து அங்கே மிக கனத்த ஒரு பதவியை கொடுத்து ஒரு மரியாதைக்குரிய பதவியில உட்கார வைக்கிறான். பிறகு இங்கே கானானிலே இங்கே அவனுடைய தகப்பனும் சகோதரர்கள் இருக்கிற அந்த இடத்திலே அங்கே ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வருகிறது. அங்கே இந்த பஞ்சத்திற்காக இவர்கள் உணவு வாங்க வேண்டித்தான் எங்கே செல்கிறார்கள்? எகிப்துக்கு போகிறப்ப அங்கே இவனுடைய சகோதரன் அங்கே இவன் யோசேப்புக்கு தெரிகிறது தன்னுடைய சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இங்கே இவன் ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில இருக்கிற மனுஷன். ஆகவே பாருங்க, அங்க அந்த ஏற்படுகிற காரியங்கள் நமக்கு தெரியும். நம்ம இன்னைக்கு இந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். பாருங்க, இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்க வாசித்தீங்கன்னா யாத்ராகம புஸ்தகத்திலே வாசிங்கள். யாத்ராகமம் 32:13 நம்ம வாசிக்கலாம். சீக்கிரம் வாசி. அவர்களுக்கு கொடுப்பேன் என்ற உண்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். ஆமென். பாருங்கள், இந்த ஜனங்கள்
அங்கே யாக்கோபுடைய மகனாகிய யோசேப்பு மூலமாக கானானுக்கு செல்கிறார்கள். பிறகு அங்கிருந்து அங்கே 430 வருடம் அடிமைப்பட்டு மறுபடியும் திரும்பி இந்த கானான் தேசத்துக்கு திரும்பி வருகிற வழியிலே அங்கே தேவனுக்கு கோபம் ஊட்டினதினாலே அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கே தங்கள் அங்கே இதுல இந்த இந்த அதிகாரத்திலே முதல் 2-3 வசனங்களை வாசித்தீர்களானால் அங்கே காதுகளிலே மற்ற கைகளிலே இருந்த பொன்னை கழற்றி அதை வார்க்கிற பொழுது அது ஒரு கன்றுக்குட்டியாக வருகிறது. அதை அவர்கள் வணங்கி அதை அந்த கன்றுக்குட்டிக்கு சர்வாங்க தகன பலிகளை இட்டு தேவனுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அதற்கு செய்கிறார். அப்ப ஆண்டவர் இதை பார்த்து அவர்கள் மேல் கோபப்படுகிறார். ஏனென்றால் தேவன் இவர்களை என்னவாக வைத்திருக்கிறார்? வானத்து பாருங்க, வானத்து நட்சத்திரங்கள் அங்கே தேவனை நோக்கி பார்ப்பதை விட்டு பூமிக்குரிய காரியத்தை செய்கிற பொழுது தேவன் அவர்கள் மேல் என்ன ஏற்படுகிறதாமா? 10ஆம் வசனம் சொல்லுகிறது, என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் என்று அங்கே சொல்லுகிறார். ஆமென். அது மட்டுமல்ல, அங்கே கர்த்தர் மோசேயை பார்த்து இந்த ஜனங்களை பார்த்தேன். 9ஆம் வசனத்திலே சொல்றார் பாருங்க, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இவர்கள் அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிய அந்தஸ்தை இன்றைக்கு யாரெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்களோ அல்லது இப்படிப்பட்ட முரட்டாட்டம் கலகம் செய்கிற பொழுது தேவனுடைய கோபம் இன்றைக்கும் ஜனங்கள் மேல் இறங்குகிறது. நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு உலகம் முழுவதும் தேவனுடைய பிள்ளைகள் எல்லா தேசங்களிலும் இருக்கிறார்கள். ஆனால் ஏன் இன்றைக்கும் அங்கே ஒவ்வொரு தேசத்திலேயும் அங்கே கொள்ளை நோய்களும் அங்கே பூமி அதிர்ச்சிகளும், இப்பொழுது அமெரிக்கா பட்டணத்திலே கூட அந்த அமெரிக்கா தேசம் என்பது ஒரு தேவனுடைய தேசமாக இருக்கிறது. ஆனால் அந்த தேசத்திலே கடந்த 10 நாட்களாக இன்னும் தீ அவியாமல் இருக்கிறது. அதை அவர்கள் அங்கே நேற்று கூட ஒரு வீடியோவிலே சொல்லுகிறார்கள், எப்படி அன்றைக்கு எலியா ஒரு சூறைக்காற்றிலே ஒரு பெரிய பெருங்காற்று வந்து அங்கே மேலே எடுத்து கொள்ளப்பட்டாரோ, அதை போல வானத்திலிருந்து ஒரு பெரிய காற்று ஒரு சுழலை போல வந்து இந்த பூமியில அப்படியே அக்கினியாக கொட்டுகிறதாம். நீங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொல்லுவதை விட அந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எல்லா யூடியூபிலும் பார்க்க முடியும். அப்போ தேவ கோபம் இன்றைக்கு ஏன் இறங்குகிறது என்று பார்க்கிற பொழுது, தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு உரிய அந்தஸ்திலே ஒரு உரிய இடத்தை கொடுத்து ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிற பொழுது அந்த ஜனங்கள் அந்த நினைப்பில்லாதபடி தங்களுடைய சிந்தனைகள் தங்களுடைய எண்ணங்கள் வழிகளிலே தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்கிற பொழுது தேவ கோபம் இறங்குகிறது. அதனாலதான் அங்கே மோசே இடையிலே நின்று அங்கே இந்த காரியத்தை சொல்லுகிறார். மோசே பாருங்கள் 11ஆம் வசனத்திலே மோசே தேவனாகிய கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நீ இந்த ஜனங்கள் மேல் கோபப்பட வேண்டியது என்ன? இவர்களை கொன்று போடாதபடி இவர்கள் மேல் இரக்கமாயிரும். அதுபோல ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். இந்த சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்று அந்த வசனத்தை இந்த ஜனங்களோடு பொருத்தி பேசுகிறார். ஆமென். அப்ப ஜனங்கள் அவர்கள் மணல் போல அல்ல. ஆமென். பூமியில் உள்ள துகள்கள் அல்ல. இந்த ஆபிரகாமின் சந்ததியும் ஈசாக்கின் சந்ததியும் இஸ்ரவேலுடைய சந்ததியும் வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கிற ஒரு மேன்மையான சந்ததி. ஆமென். அப்ப இன்றைக்கு நாமும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்க வேண்டும். இங்கே இந்த ஜனங்கள் செய்தது போல நாம் தேவனுக்கு எரிச்சல் ஊட்டவோ கோபம் ஏற்படும் பொழுது தேவ கோபம் அது வாதையாக இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த வாதையிலிருந்து தப்பிக்கவே நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே எப்படி மோசே அங்கே தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தாரோ, அந்த ஜனங்களுக்காக பரிதாபப்பட்டாரோ, அதே போல
நாமும் ஒவ்வொரு நாளும் அங்கே தீங்கு செய்யாதபடி, அங்கே பொல்லாத காரியங்களை செய்யாதபடி, அந்த இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நாம் பரிதாபம் கொள்ள வேண்டும். ஆமென். அது தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. கர்த்தர் கொடுக்கிறதுனால தான் நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த தேசத்திற்காக, இந்த ஜனங்களுக்காக, இவர்களுக்கு ஏற்படுகிற பொல்லாப்புக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். அது மட்டுமல்ல, பாருங்கள், இங்கே தேவன் யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். நீங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 24:17 அங்கே பிலேயாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க புறப்பட்டு வருகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை, தேவன் ஆசீர்வதிக்கிற ஜனங்களை ஒருவன் சபிக்க வரும் பொழுது தேவன் அவனிடத்திலே பேசி அங்கே ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். வாசிங்கள். என்னாகமம் 24:17 அவனை காண்போம். ஆ, ம், அவனை ஆ, ஆ, யாக்கோபிலிருந்து ஆ, ஒரு தேசத்தில் ம். அது மோசேயின் எல்லை, தேசத்தின் எல்லை தேசமாகும். ஓ, பாருங்க, இங்க இந்த பிலேயா ஒரு காரியத்தை கண்டு அதை குறித்து அவன் பேசுகிறான். இங்கே அவன் சொன்ன, அங்கே அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். தேவன் அருளும் வார்த்தையை கேட்டு உன்னதமான அவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும் பொழுது கண் திறக்கப்பட்டவன் விரும்புகிறதாவது என்று சொல்லி அவனுடைய கண்களை தேவன் திறக்கிறார். அப்ப இன்றைக்கு நம்ம ஒவ்வொருடைய கண்களும் திறக்கப்பட வேண்டும். தேவனை நாம் சரியானபடி அடையாளம் காண வேண்டும். அதனாலதான் அவன் என்ன சொல்லுகிறான்? தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். அது உன்னதமானவர் நமக்கு கொடுக்கிற அந்த அறிவு, அதை அவர் தரிசனத்தோடும் சொப்பனத்தோடும் நம்மிடத்திலே பேசுகிறார். அது என்ன என்றால், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஆமென். அந்த நட்சத்திரமாக வந்தவர் தான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதைத்தான் அங்கே நாம் வாசிக்கிற பொழுது ஏசாயா எழுதின புஸ்தகத்திலே நீங்க வாசிக்கலாம். ஏசாயா வாசிப்போம். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ம், ஒரு துளிர் தோன்றி ம், அவன் வேர்களில் கிளை எழுப்பி ம், செழிக்கும். ம், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் ம், பலனையும் அருளும் ஆவியையும் ம். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு மிகுந்த வாசனையாயிருக்கும். ஓ, அவர் தம் பாருங்க, இங்கே அவர் என்னவாக இருக்கிறாராமாம்? ஈசா என்கிற அடிமரம். ஈசா என்பது யார் என்றால் தாவீதினுடைய தகப்பன் பேர் ஈசா. அப்போ தாவீதின் சந்ததியிலே ஒரு துளிர் தோன்றி அவர் என்ன செய்கிறாராமாம்? இந்த பூமிக்கு அவர் வரப்போகிறார். அந்த தேவன், இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நட்சத்திரமாக வருகிறார். அதனாலதான் நம்ம அங்கே நீங்க வாசிக்கிறப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கிறப்ப கூட அங்கே மத்தேயுவிலே 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்தீர்களானால் அங்கே வாசியுங்கள். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 1-2 வாசிக்கலாம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எண்ணி கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆமென். பாருங்க, இயேசு பிறக்கிற பொழுது அங்கே ஒரு நட்சத்திரம் அந்த ஜனங்களுக்கு அவர் யார் என்று அடையாளம் காட்டுகிறது. ஆமென். அங்கே அது மட்டுமல்ல, அங்கே அந்த ஏரேது ராஜாவும் சாஸ்திரிகளும்
அந்த நட்சத்திரம் எப்பொழுது எங்கே வந்தது என்ன ஏது என்று அறிந்து கொள்ள விரும்பினார்கள். ஆமென். அப்போ தேவன் அவர் நட்சத்திரமாக இருக்கிறார். ஆமென். அவர் அவர் ஒரு பிரகாசமுள்ள நட்சத்திரமாக இருக்கிறார். அவர் இந்த பூமியிலே அவர் தன்னுடைய ஜனங்களை அங்கே ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற அவர் மகிமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். பாருங்க, அதனாலதான் இந்த தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அங்கே ஒவ்வொரு நாளும் அவர் நேசிக்கிற தேவனாக, அந்த பிள்ளைகளுக்காக அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்க அவர் விரும்புகிறார். ஆமென். அதனாலதான் பாருங்க, நம்ம என்ன செய்யக்கூடாதாமா, இன்றைக்கு உலகஸ்தார் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்களாமா, அந்த நட்சத்திரம் தோன்றின பிறகு நீங்க வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அங்கே இந்த நட்சத்திரம் வந்த பிறகு இப்ப எதை வணங்குறார்கள்னு வாசிங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னு வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல வாசிக்கலாம். மனித கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சொருபங்களாகிய ம், கோடங்களினுடைய கூடாரத்தையும் ம், உங்கள் தேவனாகிய ரெப்பான் என்னும் நட்சத்திரம் சுமந்தீர்களே. ம். ஆகையால் உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடிபோக பண்ணுவேன் என்று தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. போதும். பாருங்க, இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சு அதை ஒரு தெய்வமாக வணங்கி அதை அங்கே ஊர்வலமாக கொண்டு வந்து அதை அதற்குரிய எல்லா காரியங்களை மேலாக்கு கூடாரம் போடுவது, அப்படி பணிந்து கொள்வது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். அதற்கு பேர் என்னவாமா? ரெம்போன். அப்போ ஜனங்கள் தேவனை நோக்கி பார்ப்பதை விட்டு, தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பதை விட்டு, இந்த பூமியிலே காணப்படுகிற தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சிருஷ்டியை அவர்கள் என்ன செய்து கொள்கிறார்கள்? வணங்கி தேவனுக்கு எரிச்சலை, தேவனுக்கு கோபத்தை மூட்டுகிறவர்களாக இருக்கார். அதனாலதான் பாருங்க, இங்கே நீங்க வேதத்திலே வாசிக்கிறப்போ வெளிப்படுத்தின விசேஷத்திலே அங்கே சாத்தானும் என்ன செய்ய விரும்புகிறானாமா, அவன் தன்னை அங்கே ஒளியின் தூதனாக காட்ட விரும்புகிறான். ஆமென். அவன் தன்னை ஜனங்கள் என்ன செய்ய வேண்டுமாமா, தன்னை ஜனங்கள் வணங்க வேண்டும், தன்னை இந்த ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், என்னை நமஸ்கரிக்க வேண்டும் என்று சொல்லி அவனும் அந்த காரியத்தை செய்ய அவன் ஒவ்வொரு நாளும் அங்கே முயன்று கொண்டு இருக்கிறதை நம்ம வேதத்திலே வாசிக்க முடிகிறது. பாருங்கள், இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. நாம் தேவன் எவ்விதமாக நம்மை இந்த பூமியில வைத்தாரோ அதை மறந்து நாம் போகக்கூடாது. ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே இந்த 7ஆம் முத்திரையானது அங்கே கொடுக்கப்படுகிற பொழுது இங்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் நடக்கிறது. வாசிங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிங்கள். 5லிருந்து அப்பொழுது 7 எக்காலங்களையுடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். முதல் எக்காலம் அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பாருங்க, இங்க நீங்க பாக்குறீங்கல்ல, இங்க என்ன செய்யப்படுகிறதாமா, ரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மரங்களில் 1/3 பங்கு வெந்து போயிற்று, பசும்புல்லும் எரிந்து போயிற்று. அடுத்தது பாருங்க, 2ஆம் தூதனை ஊத்தினான், அக்கினியால் எரிகிற பெரிய மலைகள் சமுத்திரத்திலே போடப்பட்டது, சமுத்திரத்தின் 1 பங்கு ரத்தமாயிற்று. அதான் அங்கே இன்றைக்கு நம்ம பார்க்கிற லாவா என்று சொல்லுகிற எரிமலை. அடுத்தது பாருங்க, சமுத்திரத்தில் உள்ள ஜீவனுள்ள சிருஷ்டிகள் 1/3 பங்கு செத்தது, கப்பல்களில் 1/3 பங்கு சேதமாயிற்று. பிறகு 3ஆம் தூதனை ஊதினான், பெரிய நட்சத்திரம் தீவெட்டி போல எரிந்து
வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 நீரூற்றுகளின் மேலும் விழுந்து அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். எட்டி என்றால் என்ன? கசப்பு. அங்கே இது எல்லாமே என்னது? இந்த பூமிக்கு வரப்போகிற மிகப்பெரிய ஒரு அழிவுக்குரிய காரியமாக இருக்கு. அதாவது 4ஆம் தூதன் எக்காளம் ஊதினான், சூரியனில் 1/3 சந்திரனில் 1/3 நட்சத்திரங்களில் 1/3 சேதப்பட்டது. அப்ப இது இந்த பூமியிலே இனி வருகிற நாட்களிலே இப்படிப்பட்ட பெரிய ஒரு காரியம் நடக்கப் போகிறது. மிகப்பெரிய வேதனை வரப்போகிறது. மனிதன் அங்கே சாவுக்கு ஓடுவானாமா. என்மேல் சாவு வரட்டும், என்னால் இனிமேல் தாங்க முடியாது, என்னை கொன்று போடுங்கள் என்று சொல்லி அவன் கதறுகிற சூழல் இந்த பூமிக்கு வரப்போகிறது. பாருங்க, அது எவ்வளவு பெரிய கொடியான காலமாக இருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் இந்த நாளிலே நம்மை பாதுகாக்க கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நாம் இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது. ஏனென்றால் பாருங்கள், தேவன் அங்கே அந்த ஜனங்களை 430 வருஷம் அவர்களுக்கு கீழாக இருக்க வைத்து, அவர்களை பக்குவப்படுத்தி, அவர்களை சரிப்படுத்தி, அவர்களுக்கென்று ஒரு தேசத்தை கொடுக்க வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது, அவ்வளவு பெரிய மகத்துவமான காரியங்களை செய்த தேவனை மறந்து அவர்கள் தங்களுடைய சுய சிந்தையிலே அங்கே விழுந்து போய் அந்த கன்றுக்குட்டி முன்பாக தங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க. அது மட்டுமல்ல, மோசேயுடைய சொந்த சகோதரன், மூத்த சகோதரன், அவ்வளவு காரியத்தையும் கண்ணாக கண்டு எல்லாவற்றையும் செய்த கூட இருந்த அந்த தேவ மனுஷனே என்ன செய்யப்படுகிறான்? விழுந்து போகிறான். பாருங்க, தேவ பிள்ளைகளாகிய நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஜனங்கள், நான் இந்த சபையிலே கொஞ்ச நாள், அந்த சபையிலே கொஞ்ச நாள், இங்கே அங்கே என்று சொல்லி, அங்கே யூதாவிலே சொன்னப்பட்ட மன்னமாக நீங்க வாசிங்க. யூதாவிலே அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களாமா? மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம். 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். உங்க வாசிக்கலாம். 12 வாசிங்க. யூதா 12ஆம் வசனம். பாருங்க, உங்கள் அன்பின் விருந்துனா என்னது? ராபோஜனங்களிலே அங்கே எப்படி இருப்பாங்களாமா? கரைகளாய் இருந்து. கரைகள்னா என்னது? அசுத்தப்பட்டு இருப்பார்கள். பயமின்றி, பயமே இருக்காது, ஆனா கூட விருந்துன்றுவாங்க. தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார். இவர்கள் தான் பாஸ்டர், இவர்கள் தான் எஜமானன், இவர்கள் தான், இவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ, எப்படி நடந்து கொள்கிறார்களோ, இவர்கள் ஒருத்தரும் கேள்வி கேட்கக்கூடாது. இன்றைக்கு இப்படித்தான் தேசத்திலே தேவ பிள்ளைகளை தங்களை மதிமயக்கத்திலே சென்று கொண்டிருக்கிறது. இது ஒரு எச்சரிக்கையாக நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் நம்மை ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே, ஒரு உயர்ந்த காரியத்திலே வைத்திருக்கிற பொழுது இங்கே இவர்கள் என்ன செய்கிறார்களாமா? அன்பின் விருந்துகளிலேயும் பயமின்றியும் தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, இலையுதிர்ந்து கனியற்ற 2 தரம் செத்து வேறற்று போன மரங்கள். அப்படின்னு என்னது? 2 தரம் செத்துனா என்னது? முதல் தரம் தேவன் நமக்கு சொன்ன மறுபிறப்பு. அப்போ அந்த மறுபிறப்பிலிருந்து அங்கே ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காக இந்த பூமியிலே வருகிறார்கள். ஆனால் தேவன் கொடுத்த அந்த பரிசுத்தாவிக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக செய்து மீண்டும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாக்கியத்தை இழந்து போகிறது தான் என்னது? 2ஆம் முறை செத்து போவது. பாருங்க, அது எவ்வளவு பெரிய கொடிய காரியம் பாருங்க. அதனாலதான் சொல்லப்படுகிறது, தங்கள் அவமானங்களை, அவர்கள் செய்கிற அவமானங்களை நுரைகளாக, எப்படி கடல் நுரையா தள்ளுதோ அதை போல இவர்களும் என்ன செய்கிறார்களாமா? நுரை தள்ளி அமளியான கடலையும், அடுத்தது மார்க்கந்தப்பி அலைகிற. அப்ப பாருங்க, அது நட்சத்திரங்கள். நம்ம யாரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளை.
அப்ப அதே தேவனுடைய பிள்ளைகளை குறித்து தான் இங்கே யூதாவும் எச்சரிக்கிறார். அப்ப இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட நட்சத்திரங்களாக இருக்கிறீர்கள்? அங்கே நீங்க எசேக்கியேல வாசிக்கிறப்போ, அவன் சாத்தான் அப்படித்தான் சொன்னான். என்ன சொன்னான்? நான் வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒரு கூடாரத்தை அமைத்துக் கொள்வேன். நான் அங்கே உன்னதங்களிலே அவரோடு கூட இருப்பேன். நானும் அந்த நட்சத்திரமாக இருப்பேன் என்று அவன் நட்சத்திரங்களைப் போல தன்னை உயர்த்திக் கொள்ள விரும்பினான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், தேவன் இந்த ஜனங்களை என்னவாக வைக்கப் போகிறார்? வானத்து நட்சத்திரங்களைப் போல வைக்கப் போகிறார். ஆகவே நான் நட்சத்திரமாக இருக்கிறேன். என்னை ஜனங்கள் வணங்க வேண்டும். என்னை ஜனங்கள் அங்கே நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப அவன் என்ன செய்ய விரும்புகிறான்? அந்த இடத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறான். அதனால்தான் தேவன் அந்த இடத்திலிருந்து அவனை கீழே தள்ளினார். அதுபோல இன்றைக்கும் நாம் வானத்து நட்சத்திரங்கள் என்று சொல்லியும் இங்கே இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக காணப்படுமானால் இது தேவனை என்ன செய்கிறதாக இருக்கிறதாமா? தேவனை அவமானப்படுத்துகிறதா? மார்க்கம் திரிகிற நட்சத்திரங்களாக இருக்கிறோம். மார்க்கம் என்றால் என்ன? போக வேண்டிய அந்த வழியை விட்டு இவர்கள் தங்களுக்கென்று ஒரு வழிகளை கண்டுபிடித்து தங்களுக்கென்று தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்களாம். அப்ப அது ஒரு எவ்வளவாக ஒரு தேவனுக்கு பயப்படாத காரியம், துணிகரமான காரியம். அப்ப இது தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக காணப்படக்கூடாது. இது தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கக்கூடாது என்று சொல்லி இது நம்மை எச்சரிக்கிறதாக இருக்கிறோம். அப்போ தேவன் நம்மை அங்கே ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் செய்தாரோ அது இன்றைக்கு நாமும் ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததி என்று நாம் அங்கே சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் நம்முடைய செய்கைகள், நடத்தைகள் ஆபிரகாமை போல இருக்கிறதா? ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்குள்ளாக இருந்த அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளாக இருக்கிறதா? அவர்கள் எப்படி தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றார்கள், அதை போல நாம் நிற்கிறோமா என்று நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே யோசிக்க வேண்டும். பாருங்க, யோசேப்புடைய ஜீவியத்திலே அவன் தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றான். அங்கே பார்வோனுடைய வேலைக்காரனாகிய அந்த போத்திபருடைய மனைவி அவனை அடைய நினைக்கிற பொழுது அவன் அதை புறந்தள்ளி அவன் தன்னுடைய சரீரத்தை, பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொண்டான். இன்றைக்கு எத்தனை வாலிபர்கள், எத்தனை வாலிப பெண்கள் அப்படி பரிசுத்தமாக இருக்க நினைக்கிறார்கள். இன்றைக்கு அநேக இடங்களிலே ஏன் அமெரிக்க பட்டணம் அழிக்கப்பட்டது என்றால் அங்குதான் எல்லா டேட்ஸ், அங்குதான் எல்லா விதமான அழிவுக்குரிய காரியங்கள் அங்கிருந்துதான் புதுசு புதுசான யோசித்து அங்கே ஆண்களும் பெண்களும் ஒரு சாவிகளை போட்டு எடுத்து யாரு வேண்டுமானாலும் இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் ஜீவிக்கலாம், எவ்வளவு திருமணம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், ஸ்டெப் மதர், ஸ்டெப் ஃபாதர், ஸ்டெப் சன்ஸ், ஸ்டெப் சில்ட்ரன்ஸ் என்று சொல்லி எல்லா அவமானங்களும் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. அது இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லா இடங்களிலேயும் எல்லா நாடகங்கள், சினிமாக்கள் இவைகளை மிக முக்கியத்துவப்படுத்தி கொண்டு இன்றைக்கு பிள்ளை வருவதை நிறுத்திவிட்டார்கள், திருமணத்தை நிறுத்திவிட்டார்கள். இப்படி எல்லா காரியத்திலும் தேவன் எதை செய்ய சொன்னாரோ அதற்கு நேரிடையாக செய்து கொண்டு இன்னைக்கு ஜனங்கள் தங்களை தாங்களே கெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் இப்படிப்பட்ட காரியத்திலே எந்த இடத்திலும் இப்படிப்பட்ட பொல்லாத சிந்தனைகளை, பொல்லாத வழிகளை நாம் இடங்கூடாதபடி, நாம் கரைபட்டு போகாதபடி, நாம் பயமின்றி தேவனுடைய சமூகத்திலே வராதபடி பயத்தோடு வர வேண்டும். நம்மை நாமே மேய்த்துக் கொள்ளக்கூடாது. நாம் எடுக்கிற முடிவு சரி, நான் பாஸ்டருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், தாய் தகப்பனுக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், யாரும் எனக்கு அதிகாரி இல்லை, யாரும் எனக்கு அறிவுரை வேண்டாம் என்று இன்றைக்கு அநேகர் அப்படி எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படி அல்ல. தேவனுடைய ஆலோசனை நமக்கு அவசியம். அதைத்தான் சபையிலே போதகர், இன்றைக்கு சபை போதகர் என்பவர் அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப அதையே நம்ம மறந்து விட்டு 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களைப் போல நாம் இலை உதிர்ந்து போகக்கூடாதபடி நம்மை அது எச்சரிக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் மிக எச்சரிக்கையாக இருந்து நாம் அந்த வானத்து நட்சத்திரங்களைப் போல தேவனுக்காக உண்மையாய் கனி கொடுக்கிறவர்களாய் மாற தேவனுடைய வருகையிலே
நாம் அவரோடு கூட என்னென்றைக்கும் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்க நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா, அன்றைக்கு ஆபிரகாமை அழைத்து உன்னுடைய சந்ததி பூமியின் தூளை போல், இன்னொரு சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, அங்கே யோசேப்புக்கு வானத்தின் நட்சத்திரங்களைப் போல நீர் அங்கே உயர்த்தினீரப்பா. அதே போல மோசே இடத்திலே மோசேயும் சொல்லும் பொழுது, இதோ அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீர் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெயர் சொல்லி அழைத்தீரே, நீர் அவர்களோடு கூட இருந்தீரே என்று சொல்லி எவ்வளவாக உம்முடைய சந்ததியை குறித்து பெருமை பாராட்டினான். ஆனால் இந்த ஜனங்கள் இன்றைக்கு ஆண்டவரை செய்கிற காரியங்கள் அது இன்றைக்கு உமக்கு மன வருத்தத்தை, துக்கத்தை, பாரத்தை கொடுக்கிற காரியங்களாக இருக்கிறது கர்த்தாவே. எங்களில் அப்படிப்பட்ட கிரியைகள் இல்லாதபடி, எங்களில் அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடி ஒரு நிமிஷம் கூட தேவ இரக்கம் எங்களுக்கு கிடைக்கும், தேவ தயவு கிடைக்கும். கர்த்தர் மனம் இறங்கும், தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிக்க, உம்முடைய வார்த்தையின்படி செய்ய கர்த்தர் எங்கள் மேல் இரக்கம் பாராட்ட வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to God. Thank you, Jesus. Amen.